everyone, welcome to today's episode. So இன்னைக்கு இந்த எபிசோட்ல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்களோட ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழுக்கு பர்த்டே. வருஷம் வயசாகுது தவிர ஒன்றும் பண்றதில்ல. பர்த்டே மட்டும் செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே ஒர்க்கிங் டேல வந்துருச்சு. ஸோ ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து நம்ம சின்சினாட்டி டெம்பிள், நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டைம் காமிச்சிருப்பேன் இந்த டெம்பிள், அந்த டெம்பிளுக்கு தான் வந்து வந்திருக்கோம். ஸோ டெம்பிள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னுட்டு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இன்னும் நிறையா இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பர்த்டேக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தா இந்த ரெசல்யூஷன் அந்த மாதிரிலாம் வந்து நிறையா எடுப்பாங்க நியூ இயர் பர்த்டேக்கெலாம். ஸோ நீ என்னப்பா திங்க் பண்ணுற, இந்த பர்த்டேக்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிற? ஸோ ஹானஸ்டாக சொல்லணும்னா லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இல்லை. அது மேபி ப்ரொஃபஷ்னலாகவும் கொஞ்சம் வந்து நான் என்னை சேஞ்ச் பண்ணணும். த வே ஐ ஒர்க் அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். பர்சனலாகவும் சரி, கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். என்னன்னா முன்ன நான் வந்து ஒரு 4-5 இயர் முன்னாடி வந்து 4-5 இயர் இல்லை 7-8 இயர் முன்னாடி ஏன்னா ஏன்ச்சுன்னா ஈவினிங் ஆச்சுன்னா வெளியில் போகணும் விளையாடணும் அப்படின்னு தோணும். இப்போ ஈவினிங் ஆச்சுன்னா ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது. அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்னர் இன்ஜினியரிங் பண்ணணும் நான். அது ஒன்று. தட்ஸ் வாட். அதுதான் ரெசல்யூஷனாக எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகணும். நான் ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறேன். வீடியோ கூட பாருங்க, நிறைய வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்ததுலேருந்து வர்றதுக்கு முன்னாடி அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1 மந்த்தா ரொம்ப 1.5 மந்த்தா பயங்கர பிஸியாக போகுது ஒர்க்கு. இல்லை, அது வந்து நம்ம போத் பேக்கிங் ஒர்க்கும் பண்ணுறோம், அப்புறம் இந்த ப்ராசஸ் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு அதனால வந்து அது ஆகுது. ஒரு 2 மந்த் வந்து லேக் ஆயிடுச்சு தான். ஆனால் வீடியோஸ் நிறையா வந்து போட முடியல எங்களால். ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. லைக் இந்தியாலையும் சரி, கனடாலையும் சரி, யூஎஸ்லேயும் சரி, நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. நியூஸ் பார்க்கும்போது நினைப்போம், ஓகே இதை பற்றி சொல்லணும், இதை பற்றி ஷேர் பண்ணணும்லாம் நிறைய நினைப்போம். பட் டைம் வந்து நானும் வந்து யோசிக்கிறேன். அதுதான் சொல்கிறேன், வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் வரணும். இதுக்கு மேலே வந்து நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற பட்சத்துல தான் கரெக்டா இருக்கும். ஸோ அதை இந்த வருஷம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். கனடால என்ன பண்ணுவோம், நாங்க ஈவினிங் நைட்டு, ஆக்சுவலா நைட்டு 1 மணிக்கெல்லாம் வந்து டைம் கிடைச்சா கூட 1 மணிக்கு நாங்க வந்து வீடியோ எடுப்போம். எடுத்து வச்சு பசங்களாம் தூங்கிடுவாங்க, உட்காந்து நாங்க பேசுவோம். பட் இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, தூங்கிட்டாங்கன்னா அப்பா ஒரு 5 நிமிஷம் வந்து ரிலாக்ஸா அடி சவுண்ட் இல்லாம உட்காந்துட்டு ஏதாவது டிவியில ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு தூங்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டோம். என்னன்னே எங்களுக்கு தெரியல. பட் பேக் டு நார்மல் வரணும். பேக் டு நார்மல் வரணும். மெயினாக இந்த வருஷம் வந்து ஐ நீட் சேஞ்ச். அவ்வளோதான். ஐ நீட் டு மேக் மை செல்ஃப் சேஞ்ச். யா. அண்ட் இப்ப கூட ஏன் பேசுறோம்னா, இங்க பாருங்க பின்னாடி கோயிலுக்கு வர கேப்குள்ள 2 பேரும் தூங்கிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி எப்பயாவது அமைதி கிடைச்சாதான் பண்ண முடியுது. இது ஆக்சுவலா ஒரு ஃபேஸ். அது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கும் போது ஓரா விளையாட மாட்டாங்க, 2 பேர் இருக்கும் போது 2 பேரும் விளையாடுறதுல வீடு வந்து நானும் அரேஞ்ச் பண்றேன் அது திருப்பி கிளம்ஸி ஆயிட்டே இருக்கு. இதுல வந்து நம்ம நார்மல் ஒர்க்கை சமைக்கிறது, டிஷ் வாஷர் போடுறது, துணி போடுறதும் போடுறோமோ அதுவும் வந்து சேர்ந்துருது எக்ஸ்ட்ராவா. ஸோ வீடு வந்து அரேஞ்ச் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஸோ பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வீடும் வந்து காட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் பார்க்கலாம். ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு, போகலாமாப்பா? யா, கோயில் வந்தாச்சு. இதான் அந்த கோவில், போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க, கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம். ஸோ அடுத்த கொஸ்டின் அப்படியே கோயிலில் வச்சே கேட்டுடலாமா? ஸோ நீ வந்து என்ன ரெசல்யூஷன் எடுக்க போற அப்படின்றத சொல்லிட்ட. குதர்க்கமாலாம் இல்லை. லைக் இந்த வருஷம் உன் லைஃப்ல என்ன நீ எக்ஸ்பெக்ட் பண்ற, என்ன நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற, எக்ஸ்பெக்ட் பண்ற? என்ன நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, ஃபினான்ஷியலி இம்ப்ரூவ் ஆகணும் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு ஆசைப்படுறேன். லைக் அதே மாதிரி நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க, இன்வெஸ்டிங் எதுலையா இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் தாட் ப்ராசஸ் இருக்குது. ஏதோ கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியலாக ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒன்று. 2வது நல்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறேன்.
வாங்கலாம் வாங்கலாம் வாங்கிடலாம் கூடிய சீக்கிரத்துல கோயில் முன்னாடி உன் ஆசையை சொல்லிட்டல்ல, நிறைவேறிடும். ஓகே, அவ்வளவுதானா? இன்னும் லிஸ்ட் இருக்கா? இல்ல இன்னும் நிறைய ஆசையா இருக்காது மனுஷனுக்கு வருஷம் வருஷம் வயசாகிற மாதிரி ஆசையும் வந்துகிட்டே இருக்குதா? ஆமா. ஓகே. ஸோ இந்த வருஷம் எண்டில் இல்லை நெக்ஸ்ட் இயர் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வரணும்னு தோணுது. போகணும். ஆமாம், நாங்கள் கனடா வந்து 3 வருஷம் ஆச்சு, இது 4வது வருஷமா. ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வரணும். ஒரு 1 மந்த் எந்த இது யோசிக்காம ஊருக்கு போயிட்டு வரணும். இல்லை, நீ ஃபர்ஸ்ட் சொன்னது ஓகே, ஊருக்கு போயிட்டு வரலாம், எதையும் யோசிக்காம போக முடியாது, அது பேராசை. 1 மந்த் எதை பற்றி யோசிக்காம இருந்துட்டு வரணும். அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு டைமே கிடைக்க மாட்டேங்குது இப்போ. அது நீ ரிட்டையர் ஆனாதான் மேபி கிடைக்கும். எப்போ பாரு இப்போ நான் ட்ராவல் பண்ணி ஒரு நாள் லீவ் போட்டால் கூட ஃப்ரீயாக இருக்க முடியல. அதான் 70th பர்த்டேக்கு நாங்கள் கேட்குறோம், அப்போ வந்து அதை சொல்லு. இன்னொரு பக்கம் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. ஐடி விட்டுட்டு வேற ஏதாவது ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, இல்லை பெர்மனண்டா இந்த மாதிரி இல்லை, நார்மல் ஜாப்லாம் இல்லை, பெர்மனண்டா ஐடி விட்டுட்டு வேற ஏதாவது செக்டரில் வேலை கிடைக்குமா அந்த மாதிரி சர்ச் பண்ணிருக்கேன். அது கிடைக்குமான்னு பார்ப்போம். இதெல்லாம் தான் இந்த வருஷம் நடக்குன்னு ஆசைப்படுறேன். பார்க்கலாம். என்னென்னமோ ஆசைப்படுறாரு, பார்ப்போம். பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே இல்லை கோயிலில், அப்படியே ஜாலியாக இருக்குது. அண்ட் கல்கண்டு சாப்பிட்றாங்க. கல்கண்டு சாப்பிட்றியாடா? சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. வீக் டேன்றதுனால பெருசாக கும்பல் இல்லை, வீக்கெண்டில் வந்தால் தான் நிறையா கும்பல் இருக்கும். அண்ட் ஏதோ ஆனிவர்சரின்னு நடக்க போதான். யா, சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா தேர் ரேப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே தேர்லாம் இழுப்பாங்க. நல்லாயிருக்கும். எப்படி அப்படியே பேர்ட்ஸ் சவுண்டோட சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவரோட மான்ஸ்டர் ஈராவில் இருக்கார். அதனால் இப்போ எங்களால் அவரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கோம். எங்கே வெளில போனாலும் இறக்கி விட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஓடுறாங்க. ஸோ இங்கே ஒரு ப்ளே ஏரியா இருக்குது, அதில் போய் விளையாடுறதுக்கு போயிட்டுருக்காங்க. அப்புறம்ப்பா வேற என்ன? வயசாக பர்த்டே வந்துச்சுன்னா பயமாக இருக்குது. ஐயோ ஒரு வருஷம் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா அப்படின்னு. இப்போ எவ்வளோ வயசாகுது? நான் சொல்ல மாட்டேன், அது தப்பு. கெஸ் பண்ணு. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ வயசுன்னு. 45-50 சொல்கிற போகிறாங்கப்பா. நீ வேற சால்ட் அண்ட் பெப்பரில் இருக்க, சொன்னாலும் சொல்லுவாங்க. சால்ட் அண்ட் பெப்பர் என்ன பண்ணுறது, ஓவர் காஃபி. காலையில் ஏஞ்சா காஃபி, மதியம் அது என்னது ஐஸ் காஃபி. அந்த காஃபி மேக்கர் வாங்கினது காலைல ஒரு காஃபி, மதியம் ஒரு ஐஸ் காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி. வாட் அ பேக். என்ஜாய். பட் ஆனால் அவனுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கனடா ஃபேமிலி டாக்டர் வந்து காஃபி இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொன்னாங்களா? நான் எனக்கு எதனால ஏதோ சொன்னாங்க, லைக் caffeine, the black coffee will help your metabolism ஏதோ சொன்னாங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா லைக் too much of coffee is bad, but the amount of coffee, little amount of coffee is good அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு பாருங்க, இங்க பயம் உடுத்திட்டு இருக்காரு. இந்த ஏணியில ஏறியே திருவன்னு. இந்த ஏணியில ஏறி போறாரு. இன்னும் 2 வயசு கூட ஆகல.
போடா அவன் கூட போடா, மேலே அம்மா ஏறி வர முடியாது. விளாண்டு முடிச்சுட்டு வராங்க. நான் ஊஞ்சல்ல உட்காந்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கோவில் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தோம். பட் வெளியே உட்காந்து சாப்பிட போகிறது கிடையாது, டேக் அவே தான் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா சின்ன ஒரு இப்போயே சத்தம் விட்றாரு பாருங்க, அங்கேயே தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரே அழுக, அதனால உட்காந்துலாம் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறோம். ஸோ என்ன ரெஸ்டாரண்ட் போகிறோம்ப்பா, அதை சொல்லுவோம், அதுதான் ஸ்பெஷல். ரெஸ்டாரண்ட் வந்து யா என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஏதோ பைக் ஷோ மாதிரி நடக்குது போல இருக்கு. அவ்வளோ பைக்ஸ் இருக்கு இங்கே. ஐயோ ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு, ஒன்றும் தெரியலையே. என்ன கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரியும் பாருங்க, பஃபலோ வைல்ட் விங்ஸ். பாதியை வந்து இந்த மரம் மறைச்சிருச்சு. யா உள்ளே போகிறது இல்லை, நம்ம டேக் அவுட் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்புறம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் முன்னாடியே வாங்கிட்டு வந்துடல. வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம ஆர்டர் என்ன வாங்கணுன்றதை நான் வீட்டில் போய் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்த்தியப்பா கிரேட் கிளிப்ஸ் ஹேர் கட் சேல் 7.99. நம்ம கனடாவில் எவ்வளோக்கு ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தோம்? 24 பண்ணிட்டு இருந்தோம். சி டெஃபினெட்லி வந்து பீப்புள் இங்கே ரொம்ப அதிகம், அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பீப்புள் ரொம்ப கம்மி, பீப்புள் இங்கே ரொம்ப அதிகம். இது மாதிரி ஹேர் கட் சேல் அப்படின்னு போட்டாங்க, டக்குன்னு வந்து ஃபில் பண்ணிடுவாங்க அப்பாயின்மெண்ட்டை. இருந்தாலும் டக்குன்னு பார்க்கும்போது இங்கே 7.9 நாங்கள் $24 கொடுத்தோமே அப்படின்னு. இன்னொன்று என்னன்னா, ரெண்டுமே நம்ம டாலர் அப்படின்னு சொல்கிறோமா, அதனால மைண்டு டக்குன்னு அது அந்த வேல்யூ கம்பேர் பண்ணாது, அந்த டாலருன்ற வார்த்தையை தான் கம்பேர் பண்ணுது. ஓகே, பர்த்டே அன்னைக்கு ஸ்பெஷல் டின்னர் வெளில போய் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். பட் சின்னவரை வச்சுக்கிட்டு அது ஸ்பெஷல் டின்னராக இருக்காது, அவரை பிடிக்கிறது தான் ஒரு பெரிய வேலையா இருக்கும். என்னப்பா? கரெக்ட். இன்னொன்று இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டிவி எல்லாம் ஓடிட்டு இருக்கும், சவுண்டா இருக்கும், ஒரு மாதிரி எல்லாரும் அப்படியே வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல என்ன கூட்டு போய் வச்சான்னு வச்சுக்க. ஆமா, இவன் வந்து ரொம்ப வந்து சவுண்ட்லாம் இருக்கு கத்துறாங்கன்னா அதுக்கும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கத்தி அழுவான். அதனால இவர் கூட ஈஸ்வர் கூட நாங்க நிறைய டைம் போயிருக்கோம். பட் இவர் கூட வந்து செட் ஆகாது. இதுக்கே பாருங்க அழுவுறாரு. ஸோ that's it. வீட்டுக்கு போய் நம்ம டின்னரை என்ஜாய் பண்ணுவோம். தாய் கறி, இது என்னது? டாட்ஸ் பிளாட்டர் அப்படின்னா ஸ்டார்டரை ஸ்டார்ட் பண்ணுவோம் டிரைவிங்லேயே. நீ டேஸ்ட் பண்ணு. ஆஸ் அ பர்த்டே பாய் ரெஸ்பெக்ட் பண்ணி உனக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். பொட்டேட்டோ ஈஷா, சரி தம்பி கொடு. அந்த நார்மல் வீட்டில் செய்யற பொட்டேட்டோ மாதிரிலாம் இருக்காது, சிக்கன் மாதிரி இருக்கும். சாப்பிட்டுட்டு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே கேக் வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் இவர் பர்த்டே கேக் கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேக் இஸ் வெயிட்டிங். இப்போ தான் அவன் பர்த்டே கேக் கட் பண்ண போகிறாங்க. Happy birthday to you. Happy birthday to you.
Happy birthday to Daddy. Happy birthday to you. இப்போ சொல்லு யார் செல்லம்? Yeah. சரி கேக் கட் பண்ணுங்க. கேக் கட் பண்ணி ஊட்டி விடுங்க டாடாக்கு. கிளாப் பண்றாராம். டாடாக்கு அப்பா கொடுங்க. குட் ஜாப். Thank you. டாடிக்கு ஹாப்பி சொல்லுங்க. ஹாப்பி ஹாப்பி டாடி சொல்லுங்க. டாடாக்கா கொடுங்க. அப்பா தம்பிக்கு நம்பிக்கை அப்புறம் அம்மாக்கு தேங்க்யூ. எனக்கு பாப்பா ஈஸ்வர் கூட்டி விடுங்க டாடி. இவன் சொன்னா yummy. Awesome, yummy cake. ஸோ கேக் கட்டிங் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பஃபலோ வைல்ட் விங்ஸில் வாங்கின ஃபுட் ஆல்ரெடி ஒரு பேக் காலி பண்ணிட்டோம். ஸ்டார்டர் இந்த டப்பா காலி. ஸோ இன்னைக்கு தான் எங்களோட டின்னர். கேக் ஃபார் டெசர்ட் அண்ட் விங்ஸ். இது வந்து இருங்க காட்டுறேன். வெஜ்ஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வெஜ்ஜஸ் இருந்துச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் என்ன இருந்துச்சுன்னு. அதை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுலேயும் வந்து விங்ஸ் தான். ஸோ இது வந்து போன்லெஸ் விங்ஸ்னு நினைக்கிறேன். இது வந்து போன் இருக்கிறது. அண்ட் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் குக் பண்ணேன். ஆஃப்டர்நூன் வந்து குக் பண்ணேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது. ப்ரான் தொக்கு, சாதம் எல்லாம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷல் ஃபுட். இது என்ன ஃப்ளேவர்ப்பா? அது வந்து ஸ்பைசி கார்லிக், பார்மசன் கார்லிக்கு. வெஜ்ஜஸ் இது தாய் கறி. ஓ 3 ஃப்ளேவர் வாங்கியிருக்கோம். சாப்பிடலாமா? ஸோ ஈஸ்வருக்கு எல்லா ஃப்ளேவர்லேயும் ஒன்று வச்சாச்சு. எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள். ஓகேவா? அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார கேரட் அண்ட் செலரிஸ் இருக்குது. கேரட் அண்ட் செலரிஸியா அண்ட் சம் ரான்ச். அப்பா இதெல்லாம் ரான்ச் இருக்குது. வேணுமாடா டிப்பு? டிப்பு 4 இருக்குது. 4 சேம் தான். ஸோ சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ இருக்கவே மறந்து போயாச்சு. ஏன்னா நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து மூவி டைம் மாதிரி மூவி போட்டு எல்லோரும் சேர்ந்து மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக வந்து போய் தூங்கினோம். ஸோ இன்றைக்கி தமிழோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. என்ன தான் ஒர்க்கிங் டே அப்படின்னாலும் ஈவினிங் வந்து கோயில் போயிட்டு ஒரு சின்னதாக செலிப்ரேஷன் பண்ணி ஃபேமிலியோட ஹாப்பியாக இருந்தோம். அண்ட் ஈஸ்வரும் சூப்பராக ஒரு க்ரீட்டிங் கார்டு வந்து அவங்க டாடிக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதை தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பாய்.